வணக்கம். இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட பெருமக்கள், தியாக தீபங்கள் என்று நாம் பட்டியலிட்டுக்கிட்டே வந்தோம்னால் எத்தனையோ பெரிய ஞானிகள், மகான்கள், துறவிகள், இன்னும் இல்லறம் துறந்த ஞானிகள் என்று பலரை நாம் குறிப்பிடலாம். அத்தகைய பெருமக்களில் ஒருவர் யார் என்று கேட்டால், நம்முடைய கிழக்கு சீமை என்று அழைக்கப்படுகின்ற முதுகலத்தூர் தொகுதியைச் சேர்ந்த பசும்பொன் என்கின்ற ஊரிலே தோன்றிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக போற்றிய ஒரு பெருமகனார் யாரென்றால் அவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கிற போது வெறும் இனத்தின் தலைவராக மட்டும், ஒரு இனத்தின் தலைவராக மட்டும் நாம் அவரை ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வராமல், தேசத்தின் தலைவராக, உலகத்தின் மிகச்சிறந்த நல்லறிஞர்களில் ஒருவராக நாம் அவரை எண்ண தூண்டுகிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது. விடுதலை போரில் தமிழகத்தின் பங்கு என்கின்ற அந்த புத்தகத்தை நான் வாசித்த போது அவரை பற்றி டாக்டர் பிச்சை அவர்கள் எழுதியிருப்பதும், அதேபோல மதுரையிலே என்னுடைய இனிய நண்பர் நவமணியன் அவர்களோடு உரையாடுகிற போதும் பல அற்புதமான செய்திகளை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. நாட்டுக்கு உழைக்கின்ற பெருமக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் சிலரை முன்னோடியாக சொல்வோம். அத்தகைய பெருமகனார் இவர். இவர் பிறந்த ஆண்டு 1908. இவருடைய தந்தையார் பெயர் உக்கிரபாண்டி தேவர், தாயார் இந்திராணி அம்மையார். 33 கிராமங்களுக்கு அதிபதியாக இருந்தவர் இவருடைய தந்தை. இவருடைய தாயார் வயிற்றிலே இவர் இருக்கும்போது அந்த தாயார் மிகுந்த தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உள்ளவர்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டில் இருந்தபோது ஒரு துறவி அவர்களுடைய வீட்டு வழியாக சென்றவர் அந்த வீட்டு வாசலில் நின்று தான் ராமேஸ்வரம் செல்வதாகவும் தனக்கு உணவு வேண்டுமென்றும் வழிச்செலவுக்கு பணம் வேண்டுமென்றும் கேட்கிறார். அந்த அம்மையார் வந்து தருகிற போது அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாய் பார்த்துவிட்டு, ராமலிங்கமே வந்து பிறப்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த துறவி சென்றாராம். அதை மனதிலே கொண்ட அந்த பெண்மணி மிக பெருமிதமடைந்து ராமேஸ்வரத்தை தங்களுடைய குலதெய்வமாக, ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமநாத சுவாமியை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களாக அதலால் அந்த வாக்கை தெய்வ வாக்கு கருதினார்கள். அதன்படி ஆண் குழந்தை 30/10/1908 இந்திராணி அம்மையார் அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் பசும்பொன் தேவர் அவர்கள். அத்தகைய அற்புதமான அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்ற பெயரை தாயார் சூட்டுகிறார்கள். பசும்பொன் அவருடைய ஊரையும் சேர்த்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற பட்டம் பின்னால் அவருக்கு தரப்பட்டாலும் தாயார் இட்ட பெயர் முத்துராமலிங்கம். ஆனால் 6 மாதம்தான் தாய் அந்த குழந்தையை கொஞ்சி வளர்க்க முடிந்தது. பிறகு அவர்கள் இறை திருவடியை அடைய அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்த்தவர்கள் ஒரு இஸ்லாமிய பெண்மணி. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இந்து தாயின் வயிற்றிலே பிறந்து இஸ்லாமிய தாயிடத்திலே தாய்ப்பால் அருந்தி பசுமலை கிறிஸ்தவ பேராயர்களால் கல்வி கற்பிக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்று நினைப்பதற்கான நிலை அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய தந்தையார் மறுமணம் செய்து கொண்டதன் காரணமாக பாட்டியாரிடத்திலே இவர் வளர்கிறார். பிறகு மதுரை UCI ஸ்கூலிலும் பசுமலையிலும் கல்வி பயில்கிறார். அப்படி பசுமலையில் கல்வி பயின்ற காலத்தில் அவர் அடிக்கடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கமாம், நடந்து சென்று வருவது வழக்கம். அப்போது இளம் வயதிலேயே அவர் எப்படி வீரமும் ஒரு தீரமும் உடையவராக இருந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது இங்கு வந்த பாதிரிமார்கள் தங்களுடைய மதத்தின் பெருமையை சொல்லி
மற்றவர்களுக்கு அதனை விளக்குவதற்கு பல உவமைகளை கையாளுவார்கள். அப்போது சிலர் மிக அழகாக பேசுவார்கள், சிலர் கொஞ்சம் கடுமையாக பேசுவார்கள். அதிலே ஒருவர் என்ன செய்திருக்கிறார், இந்து மதத்து மக்களை பார்த்து, நீங்கள் கல்லை வணங்குகிறீர்களே, அந்த கல்லிலே தெய்வம் உண்டா? வாசப்படியும் கல்தானே, தூணும் கல்தானே, உள்ளே இருப்பதும் கல்தானே, கல்லை வணங்கலாமா என்று கேட்டபோது எல்லோரும் அந்த வார்த்தையால் திடுக்கிட்டு நிற்க, பள்ளி மாணவராக இருந்த நம்முடைய பசும்பொன் தேவர் அவர்கள் சட்டென்று அவரிடத்தில் சென்று, உங்கள் மதத்தினுடைய பெருமையைத்தான் நீங்கள் பேச வேண்டும், எங்கள் மதத்தை நீங்கள் ஒருபோதும் குற்றம் சாட்டக்கூடாது. என்ன கேட்டீர்கள்? எல்லாம் கல்தானே என்று கேட்கிறீர்கள். பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் தாயார், ஒருவர் சகோதரியார், ஒருவர் பாட்டியார், ஒருவர் துணைவியார் என்றால், பெண்ணிலே நாம் தாயையும் காணுகிறோம், நாம் சகோதரியையும் காணுகிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாம் பெண்தானே என்று சொல்லலாமா? எல்லாம் கல்தானே என்று சொல்லலாமா என்று தீரமாக கேட்டவுடன் அந்த பாதிரி வாயடைத்து போனார் என்று சொல்வார்கள். பிறகு அங்கு தன்னுடைய கல்வியை கற்று பட்டப்படிப்பை முடித்து தன்னுடைய வாழ்க்கையில் 33 கிராமங்கள் அவருடைய கையிலே இருந்தாலும் அந்த கிராமத்தினுடைய சொத்துக்களை வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்காமல் நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சென்னைக்கு செல்கிறார். சீனிவாச ஐயங்கார் போன்றவர்களை சந்திக்கிறார். காங்கிரஸிலே சேர்ந்து நாட்டுக்கு போராட வேண்டும், நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று சொன்னவுடன், அப்போது நீதி கட்சி காங்கிரஸுக்கு எதிராக போராடியது. அந்த நீதி கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தேவர் அவர்கள் காங்கிரஸிற்காக உழைக்கின்றார். காங்கிரஸ் மாநாட்டிலே அவர் கலந்து கொள்கிறார். அப்படி அந்த மாநாட்டிலே அவர் கலந்து கொண்ட போதுதான் நேதாஜி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த நேதாஜி அவர்களை சந்தித்த போது இவரே நம் தலைவர் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது சுதந்திர போராட்டத்திலே 2 பிரிவு இருந்தது. ஒன்று தீவிரவாதம், மற்றது மிதவாதம். மிதவாதம் என்பது சுதந்திரத்தை கேட்டு பெறுவது என்பது. தீவிரவாதம் என்பது அவனென்ன நமக்கு சுதந்திரம் தருவது, நம் நாட்டை அவன் ஆளுகிறான், அவன் ஆங்கிலேயன், அந்நியன், அவனை விரட்ட வேண்டும் என்று வீரமாக பேசுவது தீவிரவாதம். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் வேறு. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையில் தீவிரமாக இருப்பவர்கள் திலகர், அதனுடைய இயக்கத்தின் தலைவர், சுப்பிரமணிய பாரதியார், வ.உ.சி., நேதாஜி, இவர்கள் அத்தனை பேரும் அதில் இருந்தார்கள். தேவர் அவர்களும் நேதாஜி அவர்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் பார்த்து அவரையே தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்.